ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஜாக்கிரதையா பணமாயிட்டே பண்ணினாலும் ஜாக்கிரதையா தன்னுடைய சொந்த தாயார் தகப்பனார் அக்கா தங்கை அண்ணா மாதிரி பார்த்துட்டு இந்த காரியத்தை நம்ம சுரேஷ் எடுத்து பண்றாருன்னா அவர் ரியலி அப்ரிஷியபிள் சோல். ஏதோ சீனியர் சிட்டிசன் ஹோம் கட்டினோம், பணத்தை வாங்கினோம், சாப்பாடு போட்டோம், நீ பணம் கொடுக்குற சாப்பாடு போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துட்டு அவளை பார்த்து அவள் ஒருத்தருக்கு என்ன ஒன்று மத்தியானம் வந்தாலேருந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணிடும். அந்த மாதிரி மனுஷ ஜென்மாவா பிறந்து ஏதோ ஒரு சீனியர் சிட்டிசன்ல போய் இல்லாமல் இங்க வந்து ஒரு சத்சங்கம், ஒரு சன்னியாசி வருது, ஒரு மடத்து சுவாமிகள் வரார், பூஜையை பார்க்கலாம், சத்சங்கம் பண்ணலாம், கச்சேரி கேட்கலாம், நாமசங்கீர்த்தனம் கேட்கலாம், ராதா கல்யாணம், உபன்யாசங்கள், இதெல்லாம் ஒரு சத்சங்கமாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பிச்சைக்காரன் பிலாஸ்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கு. நிறைய பேருக்கு பிலாஸ்பூர்னா எங்க இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம். பிரதானமா 2 இடத்துல பிலாஸ்பூர் இருக்கு. ஒன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்க பிலாஸ்பூர், இன்னொன்று நான் வந்திருக்கிற ஊர் வந்து சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இது மத்திய பிரதேஷ்ங்கிற ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சது சத்தீஸ்கர். எப்படி நம்ம ஆந்திராலேருந்து தெலுங்கானா ஆச்சோ, பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் ஆச்சோ, அது மாதிரி மத்திய பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கருங்கிறது பிரிஞ்சது. அங்கே கேபிட்டல் ராய்ப்பூர். ஆல் ஓவர் ஏஷியாலேயே பெரிய ஹைகோர்ட் இருக்கிற ஊர் எங்களுடைய ஊர் பிலாஸ்பூர். அந்த ஹைகோர்ட்ல தான் முதல்ல அண்டர் கிரவுண்ட் எலக்ட்ரிசிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். ஆல் ஓவர் இந்தியாலேயே ஏஷியாவில் பெரிய ஹைகோர்ட், இந்தியாவில் அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தில் டிரான்ஸ்ஃபார்மர், அண்டர் கிரவுண்ட்லேயே லைட்டு, எல்லாம் அண்டர் கிரவுண்ட்லேருந்தே கனெக்ஷன், மேலே ஒன்றுமே கிடையாது, வெறும் லைட்டு மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல் ஓவர் இந்தியாவோட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஊர் ஜோன் பிலாஸ்பூர் ஜோன். ஏன்னா கூட்ஸ் ட்ரெயின்ல கோல் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகுது பிலாஸ்பூர்ல. கோர்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இன்னொரு ஒரு 100-200 வருஷத்துக்கு தோண்ட நிலக்கரி கிடைக்கும். அதனால சத்தீஸ்கர் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள்லாம் படிக்கிற சத்தீஸ்கர் வேற பேப்பர்ல எப்ப பார்த்தாலும் நக்சலி வந்தார், அடிச்சார், ஒன்னா இப்படிதான் படிச்சேன். ஏன்னா அதுதானே பேப்பர் கால நியூஸ். அங்க இருக்கிற நல்ல விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டை விட நக்சலி எங்க ஊர்ல தெரியாது, நக்சலி உங்க ஊர்ல தெரியல. தெருவுக்கு தெருவு நக்சலி இருக்கு. இங்க கட்சிங்கிறான், பார்ட்டிங்கிறான், எல்லாம் நக்சலி. நம்ம இந்துக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்பவர்கள் அனைவரும் நக்சலைட்ஸ். நாம எல்லாம் சனாதன தர்மிகள். அந்த சத்தீஸ்கருங்கிற ஸ்டேட் வசதி. ஏன் வசதி அப்படின்னா 2-3 விஷயம். முதல் விஷயம், நிறைய மினரல்ஸ் கிடைக்கிறது. லைம்ஸ்டோன், மேக்னசைட், கோலு, டோலமைட், இதெல்லாம் அங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு. அதனால சமிருத்தியா வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து திரவியங்கள் எல்லாம் வாங்கி இந்த ஸ்டேட் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லாமல் சுதந்திரமா இருக்கு. அது முதல்ல பெருமையா சொல்லணும். இந்தியாவில் சத்தீஸ்கர் ரொம்ப பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. பவர் ஜெனரேஷன் நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆந்திராவுக்கெல்லாம் விற்கலாம். நிறைய அங்கே பவர் எனர்ஜி நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது. 3வது விஷயம், நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா ராமர் அயோத்தியாவிலிருந்து காட்டுக்கு கிளம்பி சித்திரக்கூட்டம், பிரயாக்ராஜ் எல்லாம் வந்து சித்திரக்கூட்டத்தை வழியா வரும்போது ஜானகி சீத்தையை ஹரணம் பண்ணி ராவணன் போயிடுறார். அந்த ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்காக அவனோட சண்டை போட்டு தன்னுடைய மனைவியை திருப்பி அழைச்சிட்டு வரணும். இங்க வேற ஆளுமே கிடையாது, ஆண்டியா முண்டாட்டி மாத்திரம்தான். இங்க சீனியர் சிட்டி இல்லை. 2 பேரும் ஒருத்தர் உள்ள ஒருத்தர் ரொம்ப சாத்தி போட்டுட்டால யாரும் ராவணனே வேண்டாம். இங்க
அதனால சண்டை போடாம சமத்தா இருக்கணும். இங்க 2 பேரும் சமத்தா இல்லை, ஒருத்தரோட சில அப்புறம் பெர்லின் தான் வரணும். அப்புறம் பெர்லின் தான் வந்து சரி பண்ணும். ராமர் தன்னுடைய தர்மபத்னி சீதையை மீட்கிறதுக்காக போகும்போது தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடியதான தட்சிண தேசத்து வழியா ராமேஸ்வரத்து வழியா லங்கைக்கு போய் சம்ஹாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றார். அப்ப அவர் நடந்து போன ஃபாரஸ்ட் ஏரியா பூரா சத்தீஸ்கர் தான். இன்னைக்கும் அந்த நடந்து போன வழியை ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்காரா ஜாக்கிரதையா காப்பாத்திட்டு இருக்க. பெரிய சொத்து. ராமர் வாழ்ந்தார். உங்க ஊருக்காரால கேட்கிறாள் தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டில் இருந்தான். ஆனா இப்ப அந்த ஊரா போயிட்டு இவந்தோ உங்க ஆட்சியாளர்கள்லாம் கேட்கிறாரு, ராமர் ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டா ப்ரூஃப் கொடுப்பான். நடந்து போன பாதை இன்றும் காப்பாற்றப்படுகிறது. 6th century 7th centuryல கட்டப்பட்ட, இன்னும் முன்னால 3rd or 2nd சொல்றான். 6th century 7th century இங்க பல்லவர்கள் ஆட்சி பண்ண காலம். 3rd centuryலயோ இதுலயோ லக்ஷ்மணனுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கான். அதெல்லாம் இருக்கு, காப்பாத்திட்டு இருக்கு. அந்த க்ஷேத்திரம் ராமருக்கு மாத்திரம் விசேஷம் இல்லை, கிருஷ்ணருக்கும் விசேஷம். ராமருடைய தாயார் கௌசல்யா பிறந்த ஊர் சத்தீஸ்கர் ஸ்டேட். ஆல் ஓவர் வேர்ல்டுலயே சத்தீஸ்கர்ல மாத்திரம்தான் கௌசல்யாவோட கோவில் இருக்கு. ஆல் ஓவர் யூனிவர்சலியே கௌசல்யா மடியில ராமர் உட்கார்ந்து இருக்கிற சன்னதி ராய்ப்பூர் பக்கத்துல 40 கிலோமீட்டர். இது ராமரோட இம்பார்ட்டன்ஸ். கிருஷ்ணர் ஒரு ஆத்துக்காரியை கட்டிண்டே சீனியர் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கு சார். கிருஷ்ணர் எப்படிதான் 16,108 வச்சுட்டு இருக்காரோ தெரியல. அதுல 8 பேர் வேற ஸ்பெஷல். அந்த 8 பேர்ல ஒத்தி நக்ன சித்திங்கிறவளுடைய பிறந்த ஊர் சத்தீஸ்கர். 8 ராணிகளுடைய ஒரு ராணி பிறந்த ஊர் கிருஷ்ணருடைய மாமனார் ஊர் சத்தீஸ்கர். வல்லபாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மகான் வாழ்ந்த இடம் சத்தீஸ்கர். லோமஸ் ரிஷி அப்படின்னு நம்ம ராமாயணத்துல படிக்கிறோம். அந்த லோமஸ் ரிஷி தபஸ் பண்ண இடம் சத்தீஸ்கர். நிறைய மகான்கள், நிறைய வித்வான்கள், சாட்சாத் பரமாத்மா இவாள்லாம் அந்த இடத்துல அந்த ஊர் வழியா இருந்திருக்கா, வாழ்ந்திருக்கா. ராமேஸ்வரத்தில் எப்படி மணலால லிங்கம் பண்ணி ராமர் பூஜை பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்கு போனாலோ, இங்க ராமேஸ்வரத்துல ராமர் பண்ணினார் இல்லையா, மணல் லிங்கம். அப்படிதான் நீங்களாம் சொல்றேன். நாங்கள் அப்படிதான் உங்க மூலமா கேட்கிறோம். ஏன்னா பாட்டி தாத்தாலாம் கதை சொன்னாதான் நாங்களாம் பேச முடியும். ஆனா சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர் பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் தள்ள மகாநதி அப்படிங்கிற ஒரு நதியில 3 நதி சங்கமிக்கிற இடத்துல குலேஸ்வர் அப்படின்னு ஒரு சுவாமி சன்னிதி உண்டு, ஈஸ்வரன் சன்னிதி. அங்க சீத மண்ணினால லிங்கத்தை பிடித்து வைத்தாள் அப்படின்னு ஹிஸ்டரி சொல்றேன். நேற்று நான் திருவான்மியூர்ல சொன்ன விஷயத்தை பிளே பண்றேன். நான் சங்கர் வேண்டான்னு அங்க ஒண்ணுமே சொல்லல. இவ்வளவு விஷயம் வருமா அதுல? ஏன் சங்கர் பின்ன குலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கே தெரியாது சொல்றேன். சீத்த மண்ணினால புடிச்சு வச்சிருக்கா சிவலிங்கத்தை. அது இன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு. அப்படிப்பட்ட வசதியான ஊர். இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிச்சைக்காரனை மகாபெரிவா அனுகிரகம் பண்ணி அந்த ஊருக்கு நிறைய கன்வர்ஷன் ஆறுது. நம்ம இந்துக்களை நிறைய மாத்தி வேற மதத்துக்கு அழைச்சிட்டு போறா அப்படின்னு அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம ஏதோ வேலை பண்றதுக்காக போனோம். அத்வைத பரம்பரையில ஒரே சன்னியாசி அந்த என்டையர் ஸ்டேட்லயும் நம்ம ஒரு படம் தான். அங்க ஒரு பாடசாலை நடக்கிறது, சுக்லேஜர் வேத பாடசாலை. ஒரு 100 குழந்தைகள் படிக்கிறா. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீயா ஸ்கூல் நடத்தணும். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சத்தீஸ்கர் ஸ்டேட்லயே நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல நம்ம சில்பாகம சாஸ்திர பிரகாரம் 51 அடி ராஜகோபுரத்தோட ராஜராஜேஸ்வரி சந்நிதி பாலபிரிவா சொல்லி அங்க கட்டிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. மாசம் அனுஷத்துக்கு மகாபிரிவா சுவாமி வருப்பாடு. அந்த ஊர்ல மொத்தம் குக்கிராமத்துல இருக்கும் இடம். அந்த குக்கிராமத்துல எல்லாரும் ஆதிவாசி ஜனங்க இருக்கா. அவள்லாம் வீட்டு வாசல் கோலம் போட்டு நம்ம ஊர்ல எப்படி சாமி வருப்பாடா
நினைச்சுன்னா அப்படிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்றோம். நம்ம எல்லாரும் முதல்ல சனாதன பிரேமிகள், முதல்ல இந்துக்கள், அப்புறம் தான் பிராமணன், வைஷ்யன், சத்திரியன், சூத்திரன்லாம் அதெல்லாம் அப்புறம் வர்ணக்கிரமம் எல்லாம் பிரிக்கிறதுலாம் அப்புறம். நம்மளுடைய இந்து தர்மத்தை நிறைய துர்மதங்கள் ஆச்சாரியால் பகவத் பாதாள் அவதாரம் பண்ணும்போது சனாதன தர்மத்தை திரும்பி காப்பாற்றணும், திரும்பி நிலைநாட்டணுங்கிறதுக்காக ஆச்சாரியால் ரொம்ப பிரயத்தனப்பட்டார். அப்போ 72 துர்மதங்கள் அவரோட வாதம் பண்ணிச்சு. சமணர், பௌத்தர் மாதிரி 72 பேர். இப்ப அந்த 72க்கு 2 பேர் போகும். அந்த காலத்து 72 பேருக்கு இப்ப இருக்கிற 2 மதம், ஒன்னும் கிறிஸ்டியானிட்டி, இன்னொன்னும் இஸ்லாம். இது ரெண்டும் படுத்துற பாடு இருக்கு, நம்மளால தாங்க முடியாத பாடு. அதுக்கு காரணம் நம்ம தான். அதுக்கு யார் காரணம்? நம்ம தான். ஏன் காரணம்? நாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை விட்டுவிட்டோம். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்துல கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கரையில சிவன் கோவில், இன்னொரு கோடியில விஷ்ணு கோவில் இருந்து எல்லாரும் கோவிலுக்கு போனா இப்போ கோவிலுக்கே யாரும் போறது இல்லை, சத்சங்கத்துக்கு போறது இல்லை. எப்ப பார்த்தாலும் டிவியில எப்ப பார்த்தாலும் மாமியாரை மாட்டு பொண்ணு எப்படி கொடுமை செய்யுது, மாமியார் செய்யறது அப்படியே மாட்டு பொண்ணு கத்துக்கிறாள். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு மெதுவா அனுப்பிச்சுடுறோம். டிவியில காமிக்கிறது பூரா சீனியர் சிட்டிசன் ஹோம்ல எப்படி மாமியார் மாமனாரை வைப்பது. அதை பார்த்து என்ன புரியாது? நம்மளுடைய ஜென்மா எவ்வளவு சுகிருத்தமான ஜென்மா, மனுஷ ஜென்மான்னா கிடைச்சிருக்கு. மாடா, ஆடா, குதிரையா, நாயா பிறக்கலையே, புழுவா, பூச்சியா வேண்டாமே. மனுஷ ஜென்மம் திரும்பி கிடைக்குமா தெரியாது. கிடைச்சாலும் எத்தனை ஜென்மா 84 லட்சம் யோனியில சொல்லியிருக்கேன் விவேக சூடாமணி. அந்த மாதிரி ஜென்மா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணும். இந்த ஜென்மாவை சத்ஜென்மாவா உபயோகப்படுத்துறாங்க. அப்படிதான் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜென்மாவை தர்மத்தோடு சுவாமியோட சேர்த்து வச்சு வாழ்க்கையை நடத்தணும். கார்த்தால் எழுந்து பிறகு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. 6:45 மணி ஆயிடுத்து, எனக்கு காஃபி வரலை கிளப் ஹவுஸ்ல அப்படின்னு கத்தக்கூடாது. அந்த காஃபிக்கும் டீக்கும் வராத நேரத்துல புத்தி நமக்கு எதுல இருக்கணும்? ராமநாமத்தில் இருக்கணும், சிவநாமத்தில் இருக்கணும். அவன் பாவம் ஒரு நாள் சமயக்காரனுக்கு சளி ஜுரம்ன்றதுனால லேட்டா போயிடுத்துங்கிறதுனால லோன்னு கத்துறோம். ஒரு 1/2 டம்ளர் காஃபி வரத்துக்கு லேட் ஆயிடுது. அப்புறம் திரும்பி 8:30 மணிக்கு ஆகிய டிஃபன், 9 மணிக்கு அதோ டிஃபன் போடுறாங்க. என்ன இன்னைக்கு போட்ட அதே உப்புமாவை நேற்று போட்டேன், இன்னைக்கு போட்டேன், நாளைக்கு அதே உப்புமாவா? இதை ஒருத்தர் கத்துவார், நான் மாசம் கரெக்டா மெயின்டெனன்ஸ் கட்டுறேன், எனக்கு மாத்திரம் டெய்லி உப்புமா போடுறீங்க. அப்புறம் பாவம் அழுதுருவார். அதெல்லாம் புத்தி போடாது. நம்ம எவ்வளவு இந்த போஷணை பண்ணினாலும், எவ்வளவு நம்ம இந்த சரீரத்தை காப்பாத்தினாலும், 2 கறி, ஒரு கூட்டு, ஒரு அவியல், சாம்பார், ரசம், ஸ்வீட்டு, வடையோட சாப்பிட்டாலும் தொண்டைக்கு கீழே போய் வயிற்றுக்குள்ள போனதுக்காக அப்படியே சக்கையாயிடுது. வெளியில வந்து தான் ஆகணும். வெளில வரலன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், சார் கேஸ் வந்துவிட்டு சார், ஃபுட் பாய்சன் ஆகிடுது சார், மருந்து கொடுங்கோங்கிறோம். இந்த உடம்பை எவ்வளவு நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் சொல்கிறானே அதெல்லாம் போட்டு எவ்வளவு பியூட்டி பார்லர் அழைச்சின்னு போய் போஷணை பண்ணினாலும் இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் கொண்டு போய் போனதுக்கு அப்புறம் எப்பயா எடுக்க போற, அது வரைக்கும் மாமா நன்னா இருக்காளுன்னு கேட்பாரு. போயிட்டோம்னா எடுங்கோ சீக்கிரம் நாத்தடிக்கிறது. எதுக்குமே இந்த சரீரம் பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த சரீரம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நாம் நம்மளுடைய ஜென்மாவை சத்ஜென்மாவா மாத்திக்கணும். எப்படி மாத்தணும்? சத்ஜென்மாவை மாத்திரத்துக்கு என்ன பண்ணணும்? நாமஸ்மரணம் பண்ணணும், பகவான ஸ்மரணம் பண்ணணும். வயசாகிடுத்து பூஜை பண்ண முடியும், வேண்டாம், பூஜையே சொல்லலையே, மானச பூஜை அதான் சொல்லும். நிறைய ஆச்சாரியா எழுதின ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவோம், கற்றுக்கலாம். இப்போ எல்லாம் வசதியை வந்துட்டு யூடியூப்ல எல்லாம் இருக்கு, எல்லாம் பார்க்கலாம், கற்றுக்கலாம். சத் விஷயங்களை பார்க்கணும். சும்மா ஆற்றுல டிவி உட்காந்து இருக்கிறதே 2 பேர் நோனோன்னு வேண்டாத விஷயங்களுக்கு நமக்கு அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய வசதி வாழ்க்கை இங்கே. சீனியர் சிட்டிசன் பேர் தான் வழிய. இங்கே நீங்கள் அழகாக ஒரு கிராமத்தான், என் மடத்தில் கிராமர், என் மடத்தில் கிராமத்துக்கு தான் மடத்தில் இருக்கு. அங்கே கோஷாலை இருக்கு, பாடசாலை இருக்கு, கோவில் கட்டின்னு இருக்கு. இங்க பாடசாலைக்கு பதிலாக நீங்கள்லாம் படிச்சவா இருக்கு. நீங்கள் எல்லாரும்
சத்சங்கம் பண்ணி எழுத முடிஞ்சவா ராம 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 சிவ சிவ நாம எழுதலாம், ஜபம் பண்ணலாம், அதெல்லாம் சௌந்தரலகரி சொல்லலாம், லலிதாசஸ் நாம சொல்லலாம், இதெல்லாம் பண்ணலாமே. தேவையில்லாம அரசியல் பேசிட்டு பம்பு பேசி உலகத்திலே பாரத தேசம்ங்கிறது ரொம்ப பவித்திரமான தேசம். இந்த பாரத பூமியில நீங்க பார்த்துருக்கலாம், ஊர் பூரா சுற்றி இருக்கலாம், பெரிய பொசிஷன்ல இருந்திருக்கலாம், ஊர் பார்த்துருக்கலாம், நம்ம பார்க்காத எத்தனையோ விஷயம், எவ்வளவோ அதிசயங்கள் நம்ம பாரத பூமியில மகரிஷிகள் நிறைய நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு பண்ணி வச்சிருக்கிறது நிறைய. நடமாடும் தெய்வமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி தடுத்தாட்கொண்டு பூமியில வந்து இருந்து நமக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையை கற்றுக் கொடுத்தது மகாபெரிவா. எப்படி வாழணும்னு சொல்லுது. அப்படின்னா வாழணும். நம்ம சத்சங்கத்தோட மைக் பண்ணா நான் சொன்னேன் ஏற்கனவே. அவர் வயசா எடுத்து அவருக்கு 66 எடுத்து வயசானவா எல்லாரும் அவளை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? குச்சு சன்னியாரி சீக்கிரம் நிறுத்துன்னு அர்த்தம். ஒன்றும் பசி வந்திருக்கும், இல்லை நான் சொல்ற விஷயம் பிடிக்கல, இல்லை மூணாவது மண்டையில் ஏறல, இது மூணுல ஏதோ ஒன்று. அப்பதான் குழந்தைகள் வீல்னு கத்தும். கரெக்டா அம்மா ஆத்துல உட்காந்து லலிதா சஸ்நாமம் சொல்லிட்டு இருப்போம் சன்னிதியில், பேசாம வாசல் பூஜை கட்டு வாசல்லையே விளையாடிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த சாஸ்திரம் பிடிக்கலன்னு ஒன்று தொப்புன்னு எதாவது தூக்கி போட்டு விடும், இல்லை வேணுன்னே விடும். அப்போ பாதி சாஸ்திரத்தில் விடுவோம். அந்த மாதிரி இது அடைஞ்சது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல சஜ்ஜன்மாவா வாழ்க்கையை நடத்திக்கணும். அந்த மாதிரி நடத்துறதுக்கு நம்ம எல்லாரும் பிரயத்தனப்படணும். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், உங்களுக்கு எல்லாருக்கும் நடுவில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருக்க போறேன். நான் இருக்கிற இடைவா சொல்லியிருப்பாங்க, யாரு வேணும்னாலும் வாங்கோ, உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ, நான் கத்துக்கிறேன். I came here to learn, not to teach. வயதானவர்களிடம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கணும். புஸ்தகம் படிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, யார் வேணாலும் படிச்சுக்கணும். ஏபிசிடி தெரிஞ்ச எந்த குழந்தை வேணாலும் படிக்கணும். இட் இஸ் யூஸ்லெஸ். அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெரிய படிப்பு, அது எந்த புஸ்தகத்துலையும் வராது. அதனால சாயங்காலம் திரும்பி 4:45 மணிக்கு நான் பூஜைக்கு வருவேன். வாங்கோ சஸ்நாமான உடனே ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் தெரியாது இருந்தாலும் தெரிஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது தெரியும்னா கீழே ஒரு மைக் ஏதாவது கொடுக்க முடியுமா? கீழே சாயங்காலம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? அவள் ஏதாவது கேட்கணும், பண்ணிடலாம். நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வச்சோம். அதனால பசி எத்தனை மணிக்கு இங்கே சாப்பாடு உங்களுக்குலாம்? இல்லை, இப்போ மத்தியானம் 12 தான் சாப்பாடு. அப்போ டிஃபன் ஆயிடுது. நான் தான் வயிறு வயத்தோடு உட்காந்துருக்கேன். சரி, அதனால தான் ராமச்சந்திரன் கத்துறாரு பின்னால். அவருக்கு பசிக்கிறது. அவர் ஆனால் அவர் நல்ல மனுஷர், அப்படி சொல்ல மாட்டார். அவர் 12 மணி ஆனாலும் பரமாறிட்டு சாப்பிட்றாரு. நாராயணன் அவர் நோண்டி இருப்பார். நாராயணன் ஒருத்தர் வந்திருக்காரு என் கூட, திருவான்மையூர்லேருந்து. அவர் பெரிய ஆளவர். அவர் வந்து மெயின் டிபார்ட்மெண்ட் சாப்பாடு டிபார்ட்மெண்ட். என்ன சமைக்கிறா, என்ன காய்கறி வருது, என்ன வருது பார்த்துட்டே அவருக்கு வாசம் வந்து சமையல் வாசம். ஜென்மா ரொம்ப சுக்கிருத்தமான ஜென்மா. இதை சஜ்ஜன்மாவா உபயோகப்படுத்திக்கணும். நிறைய நாமம் சொல்லணும். ராமநாமம், சிவநாமம், என்ன பிடிக்கிறதோ உங்களுக்கு என்ன பிடிக்கிறது. அதனாலதான் அப்பெல்லாம் குழந்தைகள் பிறந்தா சங்கரா, ராமகிருஷ்ணா, வாசுதேவன் அப்படின்லாம் பேர் வச்சான். இப்ப ஜிம்மி, பப்பி, டிம்மின்னு வச்சிருக்காங்க. அஜாமில உபாக்கியாத்துல என்ன சொல்ற, கடைசி காலத்துல அவன் நாராயணன், அந்த நாராயண உள்ள பிள்ளைய கூப்பிட்டார். அப்ப அதுக்கே மோட்சம் கிடைச்சிருது. இப்ப ஜிம்மி, பப்பி, டிம்மின்னு கூப்பிட்டா என்னத்தான் மோட்சம் கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். நம்மளும் ஜிம்மி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஜிம்மி, பப்பி, டிம்மின்னு எதுக்கு பேர் வைக்கிறோமோ அது மாதிரியே நம்மளும் ஆயிட்டோம். 4 கால் பிராணிக்கு தான் பேர் வைப்பா. நம்ம வாழ்க்கையும் அப்படி ஆயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை வசத்தியான வாழ்க்கை. நிறைய பேரோட குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா. எனக்கு அமெரிக்கான்ற ஒரு ஊர் தான் தெரியாதனால எல்லா ஊரையும் சேர்த்து நான் அமெரிக்கான்னு சொல்கிறேன். பரதேசத்தில் இருக்கலாம். அவள் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் இருக்கேள். உங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம். நீங்கள் நினச்சிக்கலாம் என் பிள்ளை பக்கத்தில் இல்லை, புடுங்கல் இல்லை,
காத்தால அப்பா என் பேரனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடு. இந்த வேலையை பண்றதுக்காக சார் நான் ரிட்டையர் ஆனேன். வயசான காலத்துல அழகா பஞ்சாயத்துல பூஜை பண்ணிட்டு ராம 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 ராமன் ஜபம் பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அது கூட பண்றதுக்கு வேலை கிடையாது. மணி அடிச்சா வந்துடுறது, டன்னு மணி அடிச்சா சாப்பிடுறது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வேலைக்கு ராம ஜபம் பண்ணிட்டு கிருஷ்ண ஜபம் பண்ணிட்டு அதை பண்ணினாலே போருமே. மாட்டு பொண்ணு புள்ளியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அவளோட வேண்டாம், அவளுக்கு நம்மளுக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு வேண்டாம். As per their opinion, everything is available in Google. But as per my opinion, Google is zero. It is a useless one. லொகேஷனே சரியாக ஜீவான்னு போட்டால் வேற எங்கே போடுது, சந்தெல்லாம் போடுது. இதுவே ஒரு பேசிக் சீஸே சொல்லி கொடுக்காது. வேற எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யார் ஒரு மாத்திரம் வாழ்க்கையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு நம்மளுடைய தேவை அவசியமோ அவளுக்கு மாத்திரம்தான் நம்ம உபயோகப்படும். யாருமே எதுவும் கேட்காம நம்ம கொடுத்தோம்னா அந்த வஸ்துவுக்கு மரியாதையே கிடையாது. எதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதுல முக்கியம் நம்மளுடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கேட்காம கண்ணு நீ முன்னால போறியா, அந்த இடத்துல பள்ளம் இருக்குண்டா, எங்க அப்பா வந்து அந்த இடத்துல பள்ளம் இருக்கும் ஜாக்கிரதையா போன்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி இப்போ அந்த பள்ளம் அப்படியே இருக்கு. 12 மணிக்கு மேல நம்ம அதுல சொல்லுவா, மத்தியானம் 12 மணி கடத்த பக்கம் போகாது பயமுறுத்துறதுக்காக சொல்லுவா. பூதம் பேய் இருக்கு, பிசாசு. அதுக்கு சயின்டிஃபிக்காகவும் நிறைய காரணம் இருக்கு. சொன்னா நம்ம கேட்டோம். இப்ப சொன்னா ஏன் போகக்கூடாது, அங்க போன என்ன, நீ பாத்தியா, நீ உங்க அப்பாவை கேட்டியா, இது வம்பா நமக்கு. யாரு நம்ம சொல்றதை கேட்கிறாள் அவர்கிட்ட சொல்லுவோமே இல்லையா. நீ உன் சௌக்கியமா கூகுளை கட்டிட்டே நன்னாயிரு, நான் சௌக்கியமா என் ராமர் கிருஷ்ணர் கோவிந்தர் பரமேஸ்வரனை கட்டிட்டு சௌக்கியமா இருக்கு. ஏன்னா என்னுடைய ஜென்மா டு அட்டைன் மோக்ஷா, ஐ காட் மை ஜென்மா. I don't need my janma to become here. Punarapi jananam, punarapi maranam, punarapi janani, jatare sayanam ஆச்சாரியா. எல்லாத்த விட கஷ்டம் ஜட்டராக்னியில் இருக்கிறதியா. இது எனக்கு வேண்டாமே, ஏன் திரும்ப திரும்ப கொடுக்குறேன். அதனால இந்த கூகுளை கட்டி நடவ அழட்டும், நான் உன்னை கட்டிக்கிறேன். நீ என்ன பிடிச்சிக்கோ கிருஷ்ணா, நீ என்ன பிடிச்சிக்கோ ராமா, நீ என்ன பிடிச்சிக்கோ பரதேவத்தேன்னு சுவாமி கிட்ட கெஞ்சணும். அப்பதான் நம்ம எடுத்த ஜென்மாவுக்கு உபயோகமா இருக்கும். அந்த சுவாமி கிட்ட நாம கெஞ்சணும், சுவாமி நம்மளை புடிச்சுக்கணுங்கிறதுக்கு எப்படி சார் அவ்வளவு சீக்கிரமா முடியுமான்னா முடியும். அதை பத்தி சாயங்காலம் சொல்லுவோம். ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர்.